உங்களுடைய குடும்பத்தை தகர்ப்பதற்காக அந்நிய சதியிலே எந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு சமூகம் பாழ்பட்டு கிடக்கிறது நீங்க பார்க்கணும். ஒரு காலத்துல இந்துக்களுக்கு ஆதரவாக இந்து மதத்தை காப்பதற்காக பஞ்சாபிலே உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் சிங். தலப்பா கட்டிட்டு தாடியில் தெரிவானுங்கல்ல, இவங்க இந்து மதத்தை காப்பதற்காக பாரத தேசத்தை காப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் அந்த சீக்கிய சமூகம். பழைய காலத்துல நீங்க எந்த சினிமாவை பார்த்தாலும், எந்த கிரிக்கெட் மேட்ச் பார்த்தாலும், எந்த ஹாக்கி மேட்ச் பார்த்தாலும், எதுல பார்த்தாலும், இந்திய ராணுவத்தை பார்த்தாலும் சீக்கியர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. இந்திய ராணுவத்துல கிரிக்கெட் மேட்ச்ல, இல்ல வாலிபால் மேட்ச்ல, இல்ல ஹாக்கி மேட்ச்ல, இந்தியாவிலே பிரபலமான மேட்ச் எது? இந்திய அரசுடைய பெரிய மேட்ச் எது? கிரிக்கெட் மேட்சா? ஹாக்கி. ஆனா அன்னைக்கு அந்நிய மோகத்துல ஹாக்கி எல்லாம் காணாம போயிட்டு, அப்போ அன்னைக்கு எல்லாத்திலயும் சிங்குகள் தான் இருந்தாங்க, சீக்கியர்கள் தான் இருந்தாங்க. அந்த சீக்கிய சமூகத்தை கூட இன்று தேச விரோத கூட்டமாக, இந்தியாவுக்கு எதிரான கூட்டமாக, இந்துக்களுக்கு எதிரான கூட்டமாக மாற்றி வைத்திருக்கிறது அந்நிய புத்திசாலித்தனம். இதைவிட ஒரு பெரிய கொடுமை வேற என்ன இருக்க முடியும்? அதே சீக்கிய சமூகத்தை போல இந்த தமிழ் சமூகத்தையும் மாற்றி இருக்கிறது அந்நிய சதிகார கூட்டம். குடும்பத்தை பிரிப்பது, கலாச்சாரத்தை சீரழிப்பது, கணவன் மனைவி உறவை அழிப்பது, கலாச்சாரத்தை நாசம் செய்வது,